புதுசா நகை சீட்டு போட போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படியெல்லாம் நகை எடுக்கணும், எந்த மாரி நகை சீட்டு போடணும், எந்த கடைகள்ல போய் போடணும் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். நகை சீட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதே மாரி அமௌண்ட் பே பண்ணா எந்த மாரி அமௌண்ட் பே பண்ணணும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, சீட்டு ஆரம்பிக்கிறப்பயே நீங்க என்ன நகைகள்லாம் எடுக்கணும்னு சொல்ற பிளானு, எவ்வளோ கிராம்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதுக்குள்ள நகைகள எடுத்தா என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா என்ன லாஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயம். சீட்ட வந்து எப்படி ஸ்கிப் பண்ணாம கட்டணும், கன்டினியூவா கட்டணும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களால கட்ட முடியும், அத எப்படி நீங்க பிளான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஏகப்பட்டத நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாரி இந்த பிளான் எல்லாம் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களால அதிக லாபமாவும், லாஸ் இல்லாமயும் நீங்க நகைகள் எடுக்க முடியும். அத பத்தி டீட்டெயில்டா எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, புதுசா நகை சீட்டு போடுறவங்க எந்த மாதிரி போட்டா நீங்க நகை சீட்டு வந்து லாபமா கட்டலாம், என்ன மாதிரி அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஃபுல் டீட்டெயில்ஸா நான் சொல்ல போறேன். நான் வந்து நகை சீட்டு போட்டேன்னா இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணிப்பேன். அந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிட்டு நீங்க நகை சீட்டு போடுறதுக்கான விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு அதிக லாபத்தையும் கொடுக்கும். எப்படி நகை சீட்டு போட்டதை வந்து கண்டினியூவா கட்டணும், எந்த மாதிரி அமௌண்ட் கட்டினா நமக்கு லாபம் கிடைக்கும், அதிக லாபமா கிராம் சேர்க்கறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் பயன்படுத்துற விஷயங்கள தான் இதுல வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸா நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். சேவிங்ஸ்ங்கிறது நீங்க எவ்வளோ வந்து சேமிக்க போறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும். நீங்க வந்து அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா அத கன்டின்யூ பண்ணணும். ஒருத்தவங்க ரூ. 5000 சேமிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வசதிக்கு கொண்டு போயிட்டு ரூ. 5000 சேமிக்க முடியாது. நம்மளோட வருமானம் கம்மியா இருக்கு அப்படின்னா, நம்மளால என்ன அமௌண்ட் முடியுதோ அந்த அமௌண்ட்டை நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாதம் வந்துட்டு ரூ. 500லேருந்து சீட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. 500, 1000 அப்படின்னு எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சு ஆரம்பிச்சு நீங்க வந்து நகை சீட்டை வந்து கன்டினியூ பண்ணணும். சீட்டு கட்டுறது கஷ்டமா தெரியாது. ரொம்ப பெரிய அமௌண்ட்ட நீங்க வந்துட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அத கன்டின்யூ பண்ணாம நம்ம ஸ்டாப் பண்ணிருவோம். அதனால உங்களால எவ்வளோ அமௌண்ட் சேமிக்க முடியுமோ, அந்த அமௌண்ட்ட நீங்க சேவிங்ஸ்ல போடுங்க. முக்கியமா சேவிங்ஸ்ங்கிறதே பெரிய ஒரு நல்ல பழக்கம். ஸோ நகை சீட்டு கட்டுறதுங்கிறது நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் குடுக்கும். அதனால முதல்ல நீங்க வந்து சேவிங்ஸ் பழக்கத்த உருவாக்கிறதே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிளானுங்கிறத நீங்க முன்னாடி வந்து நகை எதுக்காக எடுக்க போறோம்? அதாவது பாப்பாவுக்கு தோடு எடுக்க போறோமா? இல்ல நமக்கு ரிங் எடுக்க போறோமா? எந்த மாரின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கணும். இப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நகை வந்து சீட்டு போடுறேன் அப்படின்னா, என்கிட்ட இல்லாதது என்ன? அதுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன சவரன் சேர்க்க போறேனோ, அத வந்து நான் பிளான் பண்ணிப்பேன். ஒருவேளை என்கிட்ட எல்லாமே இருக்குன்னா, நான் கோல்டு காயின் வாங்கிருவேன். எதுக்கு தேவையில்லாதத வாங்குனதே ரிப்பீட்டடா வாங்கி, வாங்கி வீட்ல வச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணவும் மாட்டோம். அதுக்கு நம்ம கோல்டு காயினா வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கோல்டு காயின வாங்கி சேர்க்கறதுனால நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம திரும்ப ஒரு சீட்டு போடும்போது, பிளஸ் அதுல கிடைக்கிற கிராம்ஸ் கோல்டு காயின்ன்றப்போ பெரிய பொருளா நம்ம எடுக்கிறதுக்கு பிளான் இருக்கும். குட்டி குட்டியா நமக்கு தேவையானத மட்டும் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும். குட்டியா வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பழக்கத்துல நான் வந்து தோடு தான் அதிகமா எடுத்துப்பேன். மத்தபடி தோடு, ரிங் அதெல்லாம் அந்த 1 கிராம் அந்த மாரி விஷயத்துல முடிஞ்சு போயிரும். அத தவிர்த்து நீங்க வந்து குட்டியா வந்து செயினு அந்த மாரிலாம் நெறைய எடுக்காதீங்க. உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதுகள எடுத்தது போக, அடுத்து ஃபுல்லா பெருசா எடுக்க பிளான் பண்ணுங்க. பெரிய நகைகளா எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். வந்து பிளான் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, நான் சொன்ன மாரி நீங்க குழந்தைகளுக்கு எடுக்க போறீங்களா? இல்ல கோல்டு காயினா எடுக்க போறீங்களா? எந்த மாரி வந்துட்டு நகை சீட்டு போட்டிருக்கிறதுல வந்துட்டு நீங்க ஆர்வம் காட்டி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ். வேஸ்டேஜ வந்துட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கடைகள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேஸ்டேஜ் குடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். வந்து நெறைய பேர் வந்து கடைகள்ல வந்து கிஃப்ட் குடுக்குறாங்க, அது குடுக்குறாங்கன்னு போயிட்டு நகை சீட்டு போட்டுருவாங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. நகை கடைகள்ல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதே, நகை கடைகள்ல இருக்கிறது வேஸ்டேஜ் எவ்வளோ குடுக்குறாங்க நகைக்கு அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து பீமால ஃபர்ஸ்ட்டு போடும்போது 15% தான் எனக்கு குடுத்தாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால, அவங்களோட இத வச்சு 1%ன்னு சொல்லிட்டு 16% வரையும் நான் ஆஃபர் குடுத்து வாங்கிட்டு இருந்தேன். அடுத்து வந்து இப்ப பார்த்தீங்கன்னா 18%. பட் அதர் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா 18% வரையும் குடுத்தாங்க. திரும்ப அந்த ஜிஆர்டி இதுலலாம் பார்த்தீங்கன்னா 18%ல இருந்து திரும்ப 9%, பாதிக்கு பாதி 50% தான் அப்படின்ற மாரிலாம் மாத்திட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மெயினாக வந்துட்டு நீங்கள் நகை சீட்டு போடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் கிஃப்ட் கிடைக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நகை சீட்டு போடுறவங்களுக்கு இந்த கிஃப்ட் தரோம் அந்த கிஃப்ட் தரோன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. வேஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதிகமான வேஸ்டேஜ் கொடுத்தா நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட். நம்ம ட்ரெண்டிங்கான நகைகளை எடுக்க முடியும். இப்போ ஒரு 10% வேஸ்டேஜ் கொடுக்குற நகை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு என்ன ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்துட முடியும். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கிற நகைகளை தான் நம்ம எடுத்துட்டு வர முடியும். ஒரு 15% 13%க்கு மேல போனாலே நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்ல கூட எடுத்துட்டு வர முடியும். அதனால வேஸ்டேஜ் எப்படி குடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க சீட் போடும்போதே அந்த நேரத்திலேயே தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நகை வாங்கும்போது தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம் என்ன அந்தந்த கடைகள்ல வந்துட்டு 916 நகை இருக்கா? ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா? ஹெச்ஐடி போட்டு தர்றாங்களா? அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி தான் ஷாப் தேர்ந்தெடுத்து நீங்க நகை சீட்டு போடணும். ஸோ ஹெச்ஐடி இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க செக் பண்ணாம நீங்க நகை சீட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா, அங்க எடுக்கிற நகைகள்ல நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்துட்டு பார்த்து செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா நகை எடுக்கணும்னு நீங்க நெனச்சுட்டீங்க. நகை சீட்டு போட்டோ, இல்ல ரெடி கேஷ் போட்டோ எடுக்கணும்னு நெனச்சுட்டீங்கன்னா, ஸ்டோன் வச்ச நகைகளை எடுக்கவே கூடாது. ஸோ மெயினா மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு முதலீட்டா இருக்கிறதே நகை தான். அதில வந்து கல் இருக்கிற நகைகளா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப பணம் லாஸ் ஆகும். ஏன்னா, கல்லுக்கு வந்து பணம் கொடுத்தாலும் விக்கும்போதும் அதாவது அடகு வைக்கும்போது அதுக்கு மதிப்பீடே கிடையாது. நான் இப்ப ஸ்டோன் வச்ச நகைகள் எந்த நகையுமே என்ட்ட மேக்ஸிமம் இருக்காது. என்ட்ட இருக்க எல்லா நகைகள்லயுமே குட்டி, குட்டி ஸ்டோனு. எல்லா நகைகள்லயுமே இருக்காது. அதுவும் மோஸ்ட்லி இந்த ஆன்டிக் ஜுவல்லரி, அப்புறம் வந்து ஒரு ஒரு 2, 3 நகைகள்ல தான் என்ட்ட இருக்கு. அது ரொம்ப மைல்டூவா இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அந்த நகைக்கே எனக்கு வந்து ஸ்டோன் வச்சு எடுக்கிறதுக்கு மனசு இல்லாம தான் நான் எடுத்தேன். ஸோ அந்த டிசைனுக்கு அது வச்சு தான் ஆகணுன்றதுனால வச்சு நான் எடுத்தேன். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஸ்டோனுக்கு அமௌண்ட் போட்டாங்க. நம்ம இப்ப ரிட்டர்ன் கொண்டு போய் குடுத்தோம்னா, அந்த அமௌண்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்டோனெல்லாம் உடைச்சு நொறுக்கி போட்டுட்டு, தங்கத்துக்கு மட்டும் தான் வேல்யூ. ஸோ, அதனால ஸ்டோன் வச்சு எடுக்கிற நகைகள அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க ஸ்டோன் வச்சு நகைகள் எடுத்தாலும், கண்டிப்பா அந்த நகைய ரிட்டர்ன் பண்ணாதீங்க. ஏன்னா, எல்லார் வீட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் வச்ச நகைகள் அட்டிகை மாரி நெறைய இருக்கும். அப்படி இருக்கிற நகைய நீங்க வந்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் விழுந்துட்டா கூட மறுபடியும் போயிட்டு ஸ்டோன் வச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டோன் வச்சு யூஸ் பண்றதுக்கு பழகிக்கோங்க. அந்த நகைகளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரிட்டர்ன் போட்டாலும் உங்களுக்கு வேல்யூ அந்த அளவு கிடைக்காது. ஸோ, முடிஞ்ச அளவு அந்த நகைகளை எல்லாம் சேஃபா வச்சுக்க பாருங்க. அடுத்து அகைன் ஸ்டோன் வச்ச நகைகள எடுக்காதீங்க. ஸோ, என்ன பொறுத்தவரையும் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்குமே வந்து நகைகள்ன்றது ஒரு ரொம்ப பெரிய பொக்கிஷம். அது வந்து என்ன சொல்றது, அந்த நகைய வச்சு நெறைய நம்ம வந்து சம்பாதிக்க அதாவது நெறைய யூஸ் பண்ணிக்க தான் நம்ம நெனைப்போம். ஆ ஒரு வீடு வாங்க போறோமா, நகை அடகு வைப்போம். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற மாரி தான் நகை. அத கொண்டு போய் ஸ்டோன் வச்சு எடுத்துட்டு, நம்ம அடகு வைக்க போனோம்னா, அதில ஏற்கனயே வந்து பார்த்தீங்கன்னா, நகையில வந்துட்டு இத்தன பெர்சன்டேஜ் வரையும் தான் நமக்கு வந்து லோன் குடுப்பாங்க. ஸ்டோன் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கழிச்சுருவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நகைய எடுக்கும்போது ஸ்டோன் வச்ச நகைகள எடுக்கிறத ரொம்பவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது. ஸோ, இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்றத தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. ஆன்லைன்ல நீங்க வந்து ஃபோட்டோல பார்த்து ஒரு நகைய நீங்க வந்து டிசைன்ஸ் எல்லாமே பார்த்து வாங்கும்போது, அது வந்து ஃபுல் ஃபினிஷ்டா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ, நெறைய பேர் இது பண்றாங்க. இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நடக்குது. ஆன்லைன்லயே ஆர்டர் போடுறது. அது எந்த மாதிரி வந்து இருக்கும்னு இதுவரைக்கும் நான் ஒரு நகைகள் கூட ஒரு கோல்டு காயின் கூட நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டது கிடையாது. ஏன்னா, எனக்கு வந்து ஃபிசிக்கலா டச் பண்ணி, நான் போய் ஃபீல் பண்ணி, நான் பேரம் பேசி வாங்குறது தான் எனக்கு பிடிக்கும். அது நகை சீட்டு போட்டிருந்தாலும் சரி, எப்படினாலும் சரி, நான் வந்து அந்த மாரி தான் நான் வாங்குவேன். ஸோ, இது எனக்கு வந்து புதுசா வித்தியாசமா எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆன்லைன்ல வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்குறது. இப்ப ரொம்ப பேர் அது வந்து பண்றாங்க. என்எஸ்கே தங்க மாளிகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ நியூவா வந்து இன்ஸ்டால வந்து ஹரி ஜுவல்லரி அப்படின்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல தான் வந்துட்டு நெறைய அ வாங்குறாங்க அப்படிங்கிற மாரிலாம் போடுவாங்க. ஸோ, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னடா இப்படி ஆன்லைன்ல வாங்குறாங்க. ஆனா எல்லா டிசைன்ஸ் நல்லாருக்கு. பட் இருந்தாலும் நம்ம போய் அத ஃபீல் பண்ணி வாங்குற மாரி ஒரு இது வராது. ஸோ, ஆன்லைன்ல நகைய ஆர்டர் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெறைய ஷாப்புக்கு போங்க.
அங்க போய் கையில தொட்டு பார்த்து கிராமு, டிசைன்ஸு, ஹால்மார்க் சிம்பல்லாம் இருக்கா? ஹச்ஐடி நம்பர்லாம் இருக்கா? அந்த ஹச்ஐடி நம்பர சில ஆப்ல போட்டு பார்த்தா, இது உண்மையாவே இங்க செஞ்ச நகை தான் அப்படிங்கிற மாரி டீட்டெயில்ஸ் வந்துரும். அதாவது எங்க அப்ரூவல் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்துரும். ஸோ இந்த மாரி வந்து பார்த்து வாங்குறதுக்கும், ரொம்ப நேரடியா போய் பார்த்து வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆன்லைன்ல வாங்குறதுக்கும், பார்த்து வாங்குறதுக்கும். ஸோ அதனால முக்கியமா நான் சொல்றது, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்காதீங்க. அது எனக்கு தெரிஞ்சு அது சாட்டிஸ்ஃபைவா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாரி யாராச்சும் வாங்குறதா இருந்தா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் கிராம். டோட்டல் கிராம்னா, நீங்க வந்து எடுக்கிற இப்ப நகை சீட்டு போட்டிருக்கீங்கல்ல, அந்த நகை சீட்ல வந்துட்டு எவ்வளோ கிராம் சேர்ந்திருக்கோ, அதுக்குள்ளேயே நீங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ வந்து அ ஒரு ரூ. 10,000 நகை சீட்டு போட்டிருக்கீங்க. அதில ஒரு 7 கிராம், 8 கிராம் சேர்ந்திருக்குன்னா, அந்த 8 கிராம் மட்டுமே எடுங்க. எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு 10 கிராம் எடுக்கணும்னா, அந்த 2 கிராமுக்கு நீங்க தனியா வேஸ்டேஜ் கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும். ஓகேவா? இப்போ வந்து 8 கிராம் தான் நீங்க சேர்த்துருக்கீங்கன்னா, 8 கிராமுக்கு வேஸ்டேஜ் வந்து கடையோட ஆஃபர் வந்து 18% குடுத்துருக்காங்கன்னா, நான் எந்த மாரி பயன்படுத்துவேன் அப்டின்னா, 8 கிராமுக்கு 18%னா 18% இருக்கிற நகைகள பார்த்து தான் நான் எடுப்பேன். அப்போ நான் எக்ஸ்ட்ரா 2 கிராம் எடுத்தா, அந்த 2 கிராமுக்கு 18% போடுவாங்க. ஒருவேளை நான் வந்துட்டு ஒரு 10%, 5% எடுக்கிறேன்னா, எனக்கு பெரிய அமௌண்ட்டா லாஸ் ஆக போறது கிடையாது. அந்த 2 கிராமுக்கு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு. ஆனா நான் எடுக்கிறதே ஃபுல் வேஸ்டேஜையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு தான் என் மைண்ட் செட் இருக்கும். எப்பயுமே நான் அப்படிதான் பயன்படுத்திக்கிறேன். நான் நகை சீட்டு போட்டாலே நல்ல ட்ரெண்டிங்கா இருக்க நகைகள தான் நான் சூஸ் பண்ணுவேன். நான் நகை சீட்டு போடாம ஒரு வேளை ரெடி கேஸ் கொண்டு போய் எடுக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கிறது, அதாவது தாலி செயின் அந்த மாரி ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கிற வேஸ்டேஜ்ல முடிச்சுட்டு வந்துருவேன். ஆனா நகை சீட்டு போட்டு எடுக்கும்போது, அந்த ஃபுல் வேஸ்டேஜையும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கும்போது, அந்த எவ்வளோ சேர்த்துருக்கோமோ, அந்த கிராம்க்குள்ள எடுத்தோம்னா, அப்ப நம்ம போட்டதுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு வந்துட்டோன்ற ஒரு திருப்தி இருக்கும். ஒருவேளை எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. மேடம் ஒரு 2 கிராம் தானே, சும்மா சேர்த்து எடுங்க அப்படின்ற மாரிலாம் நம்மள ரொம்ப 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 பிரெயின் வாஷ் பண்ணி, நம்ம கேட்கிற வெயிட்ட தவிர, நம்ம கேட்காத எக்ஸ்ட்ரா வெயிட் உள்ள நகைகள தான் எடுத்து காட்டுவாங்க. பட் நம்ம அத தவிர்த்துட்டு நம்மகிட்ட என்ன கிராம்ஸ் நம்ம சேர்த்துருக்கோமோ, அத மட்டும் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துட்டு நமக்கு லாஸ் ஆகாம இருக்கும். ஸோ அதனால டோட்டல் கிராம் எவ்வளோ இருக்கோ, அதுக்குள்ள வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு பழகிக்கோங்க நகை சீட்டு. ஏன்னா நம்ம பிளான் பண்ணியிருப்போம்ல, இவ்வளோ கிராம்ஸ்ல சேர்க்க போறோம். ஒரு அப்ராக்ஸிமேட்டா நமக்கு தெரியும். எவ்வளோ கிராம் சேர்க்கணும் அப்படின்னு. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 நகை சீட்டு போட்டிருக்கேன். எனக்கு தெரியும் அப்ராக்ஸிமேட்டா ஒரு 7 கிராம் அவ்வளோதான். அதுக்கு மீறியெல்லாம் சேவ் ஆகாது. ஸோ அதே தான் எனக்கு வந்து 7 கிராம் தான் வந்துட்டு சேவ் ஆயிருக்கு. ஒரு ரூ. 1,10,000 கட்டினதுக்கு 7 கிராம் கிட்ட தான் 7 கிராம் அதுக்கும் கொஞ்சம் 7,500 அந்த மாரி ரேஞ்சில தான் எனக்கு சேவ் ஆயிருக்கு. ஏன்னா கோல்டு ரேட் அந்த ரேஞ்சில போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ வந்து நீங்களும் அத வந்து கரெக்ட்டா பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர் யூஸ் பண்றது. ஸோ இந்த ஆஃபர் யூஸ் பண்றதுங்கிறது எப்படின்னா, நீங்க கரெக்ட்டா வந்து அட்சய திருதி, தீபாவளி ஸோ இந்த மாரி ஆஃபர்கள்லாம் வரும் பார்த்தீங்களா? அந்த டயத்துல வந்துட்டு நமக்கு நெறைய தள்ளுபடி கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும். அந்த நேரம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அதிக லாபமாவும் எடுக்க முடியும். ஃப்ரீயா நெறைய கிடைக்கும். கிஃப்ட்டும் கிடைக்கும். காயின்ஸ் வந்து கிடைக்கும். காயின்னா வெள்ளி காயின்கள்லாம் கிடைக்கும். இப்போ நான் வந்து 10 கிராம் சேர்த்துருக்கேன்னா, 10 கிராமுக்கு வந்துட்டு இத்தனை கிராம் வெள்ளி காயினும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுக்கு நம்ம வந்து அந்த ஆஃபர் டைம் வர்ற மாதிரி நகை சீட்டு போடணும். ஓகேங்களா? ஆஃபர் டைம் வர்ற மாரினா, தீபாவளி எப்போ வருது அப்படிங்கிறது தீபாவளி ஃபினிஷிங்கா இருக்கணும் நம்ம நகை சீட்டு போட்டு முடிக்கிறது. அட்சய திருதி ஃபினிஷிங்கா இருக்கணும். ஸோ அந்த மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு சூப்பரா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்ட் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கன்டின்யூ பண்றது. ஸோ இந்த டிஸ்கன்டின்யூ பண்றதுனால நெறைய லாஸ் ஆகும். ஸோ சீட்ட முடிஞ்ச வரைக்கும் நீங்க கன்டினியூவா கட்டுறதுக்கு பாருங்க. நீங்க டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டீங்கன்னா, நீங்க போடுறதுல ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்க டிஸ்கன்டின்யூ பண்றதுனால வேஸ்டேஜ்ன்னு குடுக்குறது எந்த ஒரு இதுவுமே இல்லாம, இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூ. 5,000 நகை சீட்டு போட்டுட்டு வரீங்க. ஒரு 3 மாசம், 4 மாசம் கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னால கன்டின்யூ பண்ண முடியலன்னா, அந்த 4 மாசத்துல 20,000 நீங்க கட்டியிருப்பீங்களா? அப்ப 20,000க்கு என்ன அமௌண்ட்டோ, அந்த அமௌண்ட்ட வந்துட்டு அப்படியே நீங்க வந்து ரிட்டர்ன் வாங்கவும் முடியாது. அந்த அமௌண்ட்டுக்குள்ள நகைகள பார்த்துக்கலாம். 20,000க்கு எவ்வளோ கிராமோ, அந்த கிராம்ஸ வந்து நீங்க எடுத்துக்கலாம். வித் வேஸ்டேஜோட தான் எடுக்கணும். வித்தவுட் வேஸ்டேஜ் கிடையாது. வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாத்தோடையும் தான் நீங்க அந்த நகைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும்.
ஸோ இதுக்கு எதுக்கு நம்ம வந்து ரூ. 5000 மாதம் மாதம் நான் டாட்டான்னு கட்டிட்டு இருக்கணும். ஸோ அதனால தான் நான் சொன்னது ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. உங்களால் இவ்வளோ அமௌண்ட்டு தான் கட்ட முடியும், மாதம் மாதம் எனக்கு ரூ. 5000 கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரூ. 3000 அப்படி கட்டுங்க. அப்புறம் ஒரு 2000 சொல்லிட்டு பிரித்து பிரித்து கூட கட்டிக்கோங்க. ஏன்னா ரூ. 3000ங்கிறது கண்டிப்பாக ரூ. 5000க்குள்ளே அடங்குறதுனால ரூ. 3000 சீட்டு கண்டிப்பாக கட்டிடலாம். இப்போ ரூ. 2000ங்கிறது ஒரு மாதம் கட்ட முடியலனாலும் இன்னொரு மாதம் சேர்த்து பிடிச்சி எப்படியாச்சும் கட்டிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சீட்டு பிரித்து கூட கட்டுங்க. இல்லைன்னா ரூ. 5000 தான் மாதம் எனக்கு வரும் அப்படின்னா ரூ. 3000 மட்டுமே கட்டுங்க, ரூ. 4000 மட்டுமே கட்டுங்க. ஒரு ரூ. 1000 வந்துட்டு முன்ன பின்ன ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு ஃபுல் ஃபினிஷ்டாக கட்ட முடியாமல் போகுது. ஸோ அதனால் எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்குள்ளே கட்டுறதுக்கு பாருங்கள். ஸோ வந்து முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா சீட்டை வந்து கண்டினியூ பண்ணி கட்டுறதுக்கு பாருங்கள். டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஷாப்பு. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா நகை சீட்டு போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கடையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கடை வந்து ரொம்ப நம்பிக்கையான கடையான்னு தெரிஞ்சுக்கணும். நம்பிக்கை இருக்குன்றதுக்காக மட்டும் நீங்கள் போயிட முடியாது. அங்கே கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைவாக இல்லை. ஆனால் அதை தவிர்த்துட்டு இன்னும் சில கடைகள் போகும்போது கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ஸ்ரீகுமரனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன் போடும்போது எனக்கு அந்தளவு கலெக்ஷன்ஸ் செட் ஆகலை. அப்புறம் பீமாக்கு வரும்போது அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ன வரையும் நான் பீமாவை தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். தங்கமேல் ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நகைகள் வந்து ஏதோ சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ சில வேஸ்டேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்கிறது ஒன்று ஆனால் செய்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய கடைகள்லேயே குழப்படிகள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் அந்த பெரிய கடைகளை தவிர்த்துட்டு சின்ன கடைகளில் போட்டு ஏமாந்து அமௌண்ட்டு போய் கடைக்காரங்க கடையை பூட்டிட்டு ஓடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால் நம்பிக்கையாகவும் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கணும். நமக்கு ஆஃபரும் நல்லா கொடுக்கணும். நம்ம போனால் ஒரு பேரம் பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அங்கே நடக்கணும். சில கடைகள் அதை தான் சொல்கிறேன்ல, ஸ்ரீகுமரனில் போனீங்கன்னா நீங்கள் பேரமே பேசவே முடியாது. டேக்ல என்ன இருக்கோ அதுதான் நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே மைண்டில் தான் இருப்பாங்க. இல்லைங்க இது வந்து ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் பொதுவாக மக்கள் வந்துட்டு நகை கடைக்கு போனாலே பேரம் பேசி இருக்கிறது தான் விரும்புவாங்க. ஸோ எனக்கு வந்து அப்படி தான் நான் இப்போ நகை சீட்டே போட்டிருந்தாலே நான் நகை சீட்டில் எனக்கு 18% கொடுத்தாலுமே நான் அதுலேயுமே பேரம் பேசுவேன். இதுக்கு 18% அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பேரம் பேசியிருக்கேன். ஸோ அப்படி வந்து நம்ம வந்து பொதுவாக பேரம் பேசி எடுக்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில கடைகளில் இல்லைன்றப்போ எனக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லை. அதே மாதிரி கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு நமக்கு வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் காட்டினா தான் திருப்தியாக இருக்கும். ஆனால் சில கடைகளில் அதுவும் இல்லைன்றுவாங்க. பெரிய கடையாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பெரிய கடைகளாக இருக்குன்றதுக்காக மட்டும் உள்ளே போயிடாதீங்க. இப்போ பிரணவ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் ஓப்பன் பண்ணாங்க. கடைசியில் கலெக்ஷன்ஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நான் வந்து பிரணவ் ஓப்பன் பண்ண ஸ்டார்டிங்கில் போகும்போதே அங்கே கலெக்ஷன்ஸ் இல்லை. அது ஒரு 4-5 கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன நிறைய ஷாப் இருக்குது, அங்கங்கெல்லாம் இருக்குது, ஆனால் என் கலெக்ஷன்ஸ் இல்லைன்னு. கடைசியில் பார்த்தா அவங்க வந்து சீட்டிங் பண்ணுறதுக்காக தான் ஏதோ கடை வச்சு நடத்தணும்னு சொல்லி நடத்திட்டு கடைசியில் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் பெரிய கடைகளையும் நம்பாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய கடைகளை நம்பாதீங்கன்னா நான் எப்படி சொல்கிறேன்னா தங்கமயில், ஜிஆர்டி, பீமா, லலிதா இதெல்லாம் பெரிய பெரிய கடைகள் தான். நம்பாதீங்க மீன்ஸ் இந்த கடைகளை நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கலாம். ஆனால் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் போய் நல்லா விசிட் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி வேஸ்டேஜ் ஆஃபர் எந்த கடைகளில் லலிதா விட பீமாவில் பெட்டராக கொடுக்குறாங்களா, பீமா விட ஜிஆர்டியில் பெட்டராக கொடுக்குறாங்க, ஜிஆர்டி விட தங்கமேலில் பெட்டராக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு 1% அதிக லாபம் கிடைச்சாலுமே பெஸ்ட்டு தானே. ஸோ நம்ம அதை தானே தேர்ந்தெடுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஷாப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை வந்து செலவாக பார்க்காதீங்க, சேமிப்பாக பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து நகை சீட்டு கட்டுறது வந்து ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது சேலரி வந்தவுடனே அதை கட்டிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. எப்பயுமே நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு பாருங்க. அப்புறம் நீங்கள் செலவை பாருங்கள். ஏன்னா செலவுங்கிறது நம்ம வாங்குகிற வருமானத்தை விட அதிகமாக எல்லார் ஃபேமிலியுமே இருக்கும். இன்றைக்கி நான் 10,000 சம்பாதிக்கிறேன்னா என்னோட வந்து செலவு 15,000 இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10,000 வாங்குறதுல செலவுக்கு முதல் லிஸ்ட்டு போட்டோன்னா அந்த லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டாப் ஆகாது. 15,000க்கு மேலே தாண்டி போகும். அப்போ அதில் எப்படி நம்ம சேமிக்க முடியும்? ஸோ எடுப்பில் நம்ம சேவிங்ஸ்க்கே எடுத்து வச்சிடணும். செலவை கண்ட்ரோல் பண்ணணும்னா இப்போ ஒரு நான் 3,000 நகை சீட்டு போட்டிருக்கேன், 7,000 தான் இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7,000 ரூபாயில வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ண முடியும். அப்போ கண்ட்ரோல் பண்ணுறது எங்கே இருக்குன்னா, சேவிங்ஸை நீங்கள் ஆரம்பித்தா மட்டும்தான் செலவை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் சேவிங்ஸ் ஆரம்பிக்காமல் இருக்கிற அமௌண்ட்டில் வந்து செலவு பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த காலத்துலையுமே நீங்கள் சேமிக்க முடியாதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து செலவை வந்து பார்க்காதீங்க, சேமிக்க பாருங்கள். சேமிக்க பார்த்தா தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக நகை சீட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதத்தவணை உங்களால் எவ்வளோ கட்ட முடியும், அதாவது மந்த்லி பேமெண்ட்டு உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அதை நகை போடுங்க. நான் அதை தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பேமெண்ட்டை வந்து ரெகுலராக பே பண்ண மாட்டாங்க. ஸோ ரெகுலராக பே பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு மந்த்லி வந்து மாதங்கள் வந்து ஸ்கிப் ஆகும். இப்போ 11 மந்த்து ஸ்கீமு தான். நம்ம 12வது மாதம் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஆனால் நிறைய பேர் நகை சீட்டு வந்து போடுற அமௌண்ட் ஹையாக போட்டுட்டு அந்தந்த ஒரு மாதம் கட்டிடுவாங்க, இன்னொரு மாதம் கட்ட முடியாமல் போயிடும், இன்னொரு மாதம் கட்ட முடியாமல் போயிடும். அப்போ 2 மாதம் கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் இப்போ ஜனவரியில் போட்டுக்கிங்கன்னா பிப்ரவரி மார்ச் கட்டலைன்னா, நீங்கள் எடுக்கிறது டிசம்பராக இருந்துச்சுன்னா டிசம்பரில் எடுக்க முடியாது. திரும்பவும் ஜனவரி பிப்ரவரியில் போய் எடுப்பீங்க. அந்த 2 மந்த் டிலே பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நகை சீட்டு போடுங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நீங்கள் நகை சீட்டு போட்டிங்க, அதாவது கட்ட முடியாத அளவு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் கட்டுறதுக்கு பழகிக்கோங்க. அப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2-3 மந்த் லேட் ஆகும். அது வந்து நான் 2-3 மாதம் தான் சொல்கிறேன். ஒரு சில பேர்லாம் 5-6 மாதம்லாம் கட்டாமல் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ 5-6 மாதம் கட்டாமல் போட்டு வச்சா என்னாகும், கண்டிப்பாக வந்துட்டு அந்த 5 மந்த் டிலே ஆகும், இல்லைனா கேன்சல் கூட ஆகும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நகை சீட்டு போடும்போது எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து நீங்கள் நகை சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஐடியா இருந்துச்சு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 7 கிராம் சேர்த்துருக்கேன்னு சொன்னேன்ல, 7 கிராமுக்கு என்னோடய பிளான் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு வந்துட்டு வளையல் வாங்கணும் அப்படிங்கிறது போன டைமே என்னோடய ஆசை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு 3 என்ன சொல்கிறது 3 இயர்ஸ் பிஃபோர்லேருந்தே வளையல் கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் எனக்கு தான் வந்துட்டு சின்ன பொண்ணு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அது வளர்ந்தோன்னு 10ஆம் போயிடுன்றதுக்காக நான் யோசிச்சேன். இப்போ என்னோட கோல்டு விலையிலே என் பொண்ணு கரெக்டாக செட் ஆகுது. அப்படிங்கிறப்போ அந்த சைஸ்லேயே வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. குட்டியாக 1.5 பவுண்டில் 2 வளையல் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சீட்டை ஆரம்பிக்கிற அப்பயே நீங்கள் வந்துட்டு நகை என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டீங்க அப்படின்னா, செயின் எடுக்க போகிறீங்களா, மோதிரமா, வளையலா, கம்மலா, இல்லை எந்த மாதிரின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 கிராம் தான் சேர்ந்துருக்குன்னா, இன்னும் 1 கிராமுக்கு நான் பிளான் பண்ணணும். ஓகேங்களா? அங்கே போனதுக்கப்புறம் நான் 8 கிராம்ன்றதுல ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஒரு 300 மில்லிகிராம் எனக்கு எக்ஸ்ட்ரா வரும். அப்போ அந்த 300 மில்லிகிராமுக்கு எக்ஸ்ட்ரா வரதுக்கு நான் பிளான் பண்ணணும், சேர்க்கணும். ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் 300 மில்லிகிராம் தானே அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது, ஜிஎஸ்டி வேறு இருக்குது. ஸோ குறைஞ்சரும் ஒரு 10-15 ரூபா கிட்ட நான் ரெடி பண்ணிட்டு போகணும். அந்த டைம் கையில் காசு இருக்கணும். ஸோ அதனால் அதெல்லாம் யோசிச்சிட்டோம்னா நம்ம இப்போயே வந்துட்டு நகை சீட்டு போட்ட ஆரம்பத்திலே வந்துட்டு ஒரு சின்ன உண்டியல் வச்சு இதுக்குன்னு தனியாக ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ நான் அதை வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் நகை சீட்டு போடுறீங்கன்னா ஒரு சின்ன உண்டியல் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நம்ம பே பண்ணணும்ல, அதுக்கு ஒரு சேவிங்ஸ் வேணும்ல. ஸோ நான் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 15 ரூபா 20 ரூபா கிட்டையாச்சும் சேர்த்துருவேன். என்னடா 15 ரூபா 20 ரூபா சேர்க்கறது கஷ்டமா அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து இப்போலாம் கையில் கேஷே வச்சுக்கிறது கிடையாது, ஃபுல்லாக ஆன்லைன் பேமெண்ட்டு தான். அப்படிங்கிறப்ப அது ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ முடிஞ்ச அளவு நான் உண்டியலில் வந்துட்டு போட்டுக்கிட்டு தான் வரேன். அந்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியே கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய பிளான் வளையல் அது எப்படி நடக்குதுன்றதை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒன் டைம் டெபாசிட் எந்த மாதிரி வந்துட்டு சீட்டை வந்து பே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட் ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன் டைம் டெபாசிட் தான் ஃபஸ்ட்டு என்னோடய சாய்ஸு. அடுத்து இல்லைன்னா கிராம் பெஸ்ட்டு, அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் அமௌண்ட்டு கட்டுறதை வந்துட்டு கிராமில் வர வைக்கிறது, அதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும். ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி 11 மந்த். இந்த ஒன் டைம் டெபாசிட்ஸ் நான் எந்த மாதிரி என்னோடய சீட்டை நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் பீமாவில் இருக்குது. ஸோ நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். பட் அது ஒன் டைம் டெபாசிட்ஸ் கிடையாது, அது சீட்டு தான். 10,000 ரூபாய் நகை சீட்டு போட்டிருக்கேன், நான் முடிச்சிட்டேனே. நான் வந்து ஒரு 5 மந்த்துக்குள்ளேயே எல்லா சீட்டையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். 10,000 ரூபா போட்டிருக்கேன்னா அந்த 5வது மாதத்துக்குள்ளேயே மொத்தம் 1,10,000 நான் கட்டி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஆனால் அந்த மாதிரி எல்லா கடைகள்லேயும் இருக்காது. ஒரு சீட்டுக்கு இன்னொரு சீட்டு வேணால் கட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 1வது சீட்டு கட்டுறேன், 2வது சீட்டு கட்டல, 3வது சீட்டு கட்டுறேன்னா 2, 3 சேர்த்து கட்டிக்கலாம். 2, 3 சேர்த்து மொத்தமாக 10 மாதத்தையும் சேர்த்து கட்டணும்னா முடியாது. ஆனால் நான் இங்கே கட்டிகிட்டு தான் இருக்கேன். ஸோ
அந்த ஃப்ளக்சுவேஷன் இங்க இருக்கிறதுனால நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். அது ஒன் டைம் டெபாசிட்ஸாவும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுல என்ன பெனிஃபிட்னா, நான் இந்த ஃபியூச்சர்ல கோல்ட் ரேட் ஏறினாலும் எனக்கு பயம் கிடையாது. நான் இப்ப முடிச்சுட்டேன். ஓகேங்களா? அந்த மாதிரி. அதனால பெஸ்ட் வந்து ஒன் டைம் டெபாசிட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தா நீங்க எந்த மாரி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துச்சுன்னா, ஒரு 2, 3 சீட்ட வந்து 2, 3 சீட்டெல்லாம் சில கடைகள்ல கிடையவே கிடையாதுங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் கிடையாது. மலபார் இருக்கட்டும், மங்கள் மங்கள் இருக்கட்டும், லலிதாவா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 சீட்டு சேர்த்து கட்டலாமா அப்படின்னு கேட்டேன். கிடையாது. அவங்க சொன்னது வந்துட்டு, நீங்க ஒரு சீட்டுக்கு ஒரு சீட்டு வேணுனா 2வது சீட்டு சேர்த்து, அதாவது 2 சீட்டு கட்டிக்கலாம். அது ஒரு டைம் 2 டைம் தான் அலவுடு. அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அந்த மாரி எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துச்சுன்னா, இந்த மாரி 2 சீட்ட சேர்த்து கட்டிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு பர்டன் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாரி போனஸ் அந்த மாரி போனஸ் வரும், இன்சென்டிவ் வரும். ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா, ஒரு சீட்டுக்கு 2 சீட்ட நீங்க கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர் எப்போ வருமோ, அந்த டைம பயன்படுத்தி நகை சீட்ட ஆரம்பிக்கிறது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, அத தான் நான் இதில சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாரி நகை சீட்டு அமௌண்ட் கட்டும்போது ரேட்ட செக் பண்ணிட்டு நீங்க கட்டுறது. நகை சீட்டு நீங்க கட்ட போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு நீங்க ரேட்ட செக் பண்ணணும். கோல்டு ரேட்ட. மாசம் இல்ல. மாசம் முழுக்க நம்ம வந்து செக் பண்ணணும். 1ஆந்தேதி ஆரம்பிக்கிறோம்னா 30ஆந்தேதி வரையும் அந்த மாசத்துக்கான அமௌண்ட்ட நம்ம நகை சீட்டு கட்டணும். அப்போ 1ஆந்தேதியில 30ஆந்தேதி வரைக்கும் எப்படா கோல்டு ரேட் குறையும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி கோல்டு ரேட் குறையும்போது டக்குன்னு நகை சீட்ட நம்ம கட்டி வச்சிரணும். கோல்டு ரேட் குறையும் போது நீங்க நகை சீட்டு கட்டினா தான், அது ஒரு கிராமுக்கு ரூ. 10 குறைஞ்சாலும் பரவால்ல, அப்ப கட்டி வைக்கணும். நீங்க ரூ. 10 தானே குறையுது, இதுல என்ன வந்துற போகுதுன்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொரு மாசமும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மாசமும் கோல்டு ரேட் குறையும்போது கட்டும்போது நமக்கு கிராம்ஸ் கொஞ்சம் கூட கிடைக்கும். ஒரு மாசம் தான் அப்படின்னா, அதுல ஒரு பெரிய டிஃபரண்ட் வரப்போறது கிடையாது. ஆனா 11 மாசம்ன்றப்போ நமக்கு டிஃபரண்ட் வரும். ஒரு 100 மில்லிகிராமோ, 200 மில்லிகிராமோ எக்ஸ்ட்ரா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதனால நகை ரேட்டு குறையும் போது நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணுங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படா நகை ரேட்டு குறையும்? அப்போ கையில காசு இருக்குமான்னு கேட்காதீங்க. நீங்க காச ரெடி பண்ணிட்டீங்கன்னா, அந்த டைம் கோல்ட் ரேட் அதிகமா இருக்குன்னா, நீங்க உங்களோட அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. எப்போ கோல்ட் ரேட் குறையுமோ அப்போ கட்டிடுங்க. அந்த காச எடுத்து செலவு பண்ணக்கூடாது. அது உங்க கண்ட்ரோல்ல தான் நீங்க வச்சுக்கணும். உங்களுக்கு தான் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். நான் இந்த காச எடுத்து செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு. சில பேர் வந்துட்டு அத வச்சிருப்பாங்க. டக்குனு ஒரு எமர்ஜென்சி வரும். அத தூக்கி செலவு பண்ணிருவாங்க. அப்படி பண்றதுனால அந்த நகை சீட்டே கட்டாம போயிடும். ஸோ அதனால அந்த கண்ட்ரோல், அந்த கான்ஃபிடென்ட் எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நகை சீட்டு கட்டினதும் பேமெண்ட் டீட்டெயில வந்து நீங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் நகை சீட்டு எப்படி கட்டுறேன்னா, ஆப்ல போயிட்டு கட்டுறேன். ஸோ ஆப்ல கட்டும்போது அது என்ட்ரி இருக்கும். அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பேன். ஏன்னா திடீர்னு ஆப் வந்துட்டு ஏதாவது குளறுபடி பண்ணிருச்சு அப்படின்னா, நம்ம போய் எங்க இது பண்றது? ஒரு இதுவுமே இருக்காது ப்ரூஃப். நான் கூகுள் பேல தான் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே எனக்கு வந்து அது என்னமோ ஒண்ணு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். இல்லன்னா நீங்க போறீங்க, புக்ல தான் என்ட்ரி போடுவீங்கன்னா, அந்த மாரி புக்ல என்ட்ரி போட்டுக்கோங்க. ஏன்னா, எனக்கு போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் ஒர்க் ஆகல. நான் என்ன பண்ணேன்னா, கூகுள் பேல தான் பே பண்ணிட்டே இருந்தேன். ஒவ்வொரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து WhatsAppல போட்டுட்டே இருப்பேன். ஒரு டைம் நான் போட்டது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டேன். ஆனா, அவங்க என்ட்ரி போட்டது பார்த்தது மறுநாள் பார்த்துட்டு அந்த டேட்டுக்கு போட்டாங்க. நாள்ல கோல்ட் ரேட் குறைஞ்சிருந்துச்சு. மறுநாள் கோல்ட் ரேட் கூட இருந்துச்சு. ஸோ, அவங்க மறுநாளுக்குள்ளத என்ட்ரி போட்டு எனக்கு அனுப்பிட்டாங்க. எனக்கு அனுப்பும்போது நான் வந்து ப்ரூஃபோட அவங்களுக்கு அனுப்பி, இந்த மாரி நான் நாளே பே பண்ணிட்டேன். எப்படி நீங்க மறுநாள் டேட் போட்டு குடுப்பீங்க? அப்போ எனக்கு கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் மாத்தி திரும்பி எனக்கு அனுப்புனாங்க. ஸோ, அதனால இந்த மாரி ப்ரூஃப் நமக்கு கண்டிப்பா தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் வந்துட்டு எந்த ஷாப்ல வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா சொல்றாங்களோ, அது நான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட் தான். அத யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவ்ளோ விஷயங்களும் நான் சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிர்றேன். தேவையில்லாத செலவுகள நீங்க குறைச்சிட்டீங்கனாலே, அதிகமா நீங்க நகைக்கு சேர்க்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன சின்ன விஷயத்திலேயே நடக்கலாம். இப்போ தேவையில்லாத செலவுனா ஒரு ரூ. 100 ரூ. 200 அந்ததையே நான் இன்க்ளூடிங் சொல்றேன். ஏன்னா டிஜிகோல்டுல அந்த ரூ. 100 ரூ. 200 சேர்த்தாலே வருஷத்துக்கு நமக்கு வந்து ஒரு 2, 3 கிராம் கிட்ட எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற வாய்ப்புகளை எல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். தேவையில்லாத செலவுகள கண்டிப்பா நீங்க குறைச்சுக்கணும். வெளியில போய் சாப்பிடுறதா இருக்கட்டும், ஷாப்பிங் போறதா இருக்கட்டும், அன்னெசசரியான திங்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி அதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுல கிடைக்கிற அமௌண்ட்ட நீங்க ஈஸியா டிஜிகோல்டு மெயினா அதை ஏன் நான் சொல்றேன்னா, டிஜிகோல்டுல சேவ் பண்றதுனால மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். ஏன்னா, நம்ம தேவையில்லாத செலவுங்கிறது ரொம்ப பெரிய செலவு எப்படியும் பண்ண போறது கிடையாதுங்க. ஒரு 1000, 2000, 3000ன்னு சொல்லிட்டு டெய்லி பண்ண போறது கிடையாது. ஆனா டெய்லி பேசிக்ல ஒரு ரூ. 100, ரூ. 200, 300 செலவு பண்ணிட்டு தான் இருப்போம். தேவையில்லாததுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு
ஒரு ஒரு கடையில போயிட்டு உங்க ஹஸ்பண்டே ஒரு கடைக்கு போனாருன்னா, ஒரு டீ குடிச்சிட்டு 2 வடைய சாப்பிட்டு கூட 4 பேர கூட்டு போயிருந்தாங்கன்னா, அன்னைக்கு செலவு ரூ. 1000 ஆயிடும். ஸோ அந்த மாரிலாம் பண்றதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, அதெல்லாம் வந்து நீங்க இந்த அமௌண்ட்ல போட்டு வைக்கலாம். டிஜிகோல்ட்ல. அது உங்க ஹஸ்பண்டையும் ஓப்பன் பண்ண சொல்லி, அவங்கட்டயும் நீங்க இந்த மெத்தட்லாம் சொன்னீங்கன்னா, அவங்களும் அந்த பழக்கத்துக்கு வந்துட்டாங்கன்னா, அவங்க ஒரு சேவிங்ஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு சேவிங்ஸ் பண்ணுவீங்க. ஸோ வருஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 1 பவுன் கிட்டயாச்சும் ஈஸியா சேமிக்க முடியும். ஸோ நம்ம செலவுகள ஈஸியா கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாரி சேவிங்ஸ் பழக்கம் இருந்தா மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லன்னா நம்மளால செலவுகள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அத பார்த்துக்கோங்க. ஸோ சீட்டு வந்து கன்டின்யூ பண்ணி கட்டுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயங்கள்லாம் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். பாய்.